Hello all, welcome to BYOS Computer Store. இன்றைக்கி நம்ம ஒரு VFX கிராஃபிக் டிசைன் ஒரு அனிமேஷன் ஒர்க்குக்கான பிசிபிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கஸ்டமர் நம்ம கூடயே இருக்காங்க. ஸோ நம்ம கஸ்டமர் எப்படி நம்மகிட்ட வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த பிசிபிள்ட் எடுக்கிறங்கிறத அவரே சொல்கிறாரு. நம்ம வீடியோவில் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், சார் தான் நம்மளோட கஸ்டமரு. சாரை பற்றி நான் சொல்கிறத விட சார்கிட்டேயே அவரோட டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் நேம் சார்? என் பேர் வந்தீங்கன்னா கருப்புசாமி. ஓகே, நீங்கள் என்ன ஒர்க்குக்காக இந்த பிசிபிள்ட் எடுக்கிறீங்க சார்? பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒர்க்குக்காக, VFX சிஜி ஒர்க்குக்காக ஃபுல்லாகவே அதுக்காக. ஓகே சார், நீங்கள் எங்கேருந்து சார் வர்றீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒக்கிலிப்பாளையங்க. ஒக்கிலிப்பாளையங்கிற ஏரியா வந்து மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. ஒத்தக்கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒக்கிலிப்பாளையம். ஓகே. ஸோ கற்பகம் காலேஜில் அந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் தான் நான் வந்திருக்கேங்க. ஓகே சார், இப்போ ஒத்தக்கால் மண்டபம்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல சார்? ஓகே. நம்ம ஸ்டோர் எப்படி சார் தெரியும் உங்களுக்கு கோயம்புத்தூரில்? பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா VFXக்கு அனிமேஷன் ஒர்க் ஸ்டேஷன் பிசிக்காக பில்டு பண்ணுறதுக்காக சர்ச் பண்ண ஆரம்பித்தேங்க. எல்லா இதுலையும் சர்ச் பண்ணேன். நிறையா யூடியூப் சேனலில் பார்த்தேன். நிறையா யூடியூப் சேனல் பார்க்கும்போது அதில் உங்கள் சேனல் ஒரு லிஸ்ட்டில் வந்துச்சு. அப்போ உங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து நிறைய ஒர்க் ஸ்டேஷன் பிசி நீங்கள் போட்டிருந்தீங்க. சரி, நிறைய பேர் உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க அனிமேஷன் ஒர்க்குக்காக அந்த மாதிரி. ஸோ பார்க்கும்போது சரி ஓகே, சரி உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் அனுப்புனீங்க. சில பல டவுட்டுகள் இருந்தது. சரி, அவங்கன்ட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயே சொன்னாங்க. நான் இருந்தாலும் பரவாயில்ல, நேரில் வந்து நான் திரும்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நேரில் வந்து பார்த்து கேட்டேங்க. அவங்க என்னோட டவுட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணாங்க. எனக்கு பிடிச்சது. உடனே ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் சார். அவ்வளோதான். ஓகே. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளை பற்றி சர்ச் பண்ணியிருக்காரு. நம்ம சார் கேட்டோன்னே கொட்டேஷன் அனுப்பியிருக்கோம். சாருக்கு வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பேரில் தான் வந்து அவர் பிடிச்சி திருப்பி நேர்லேயே வந்து அவரோட ட்ரீம் பிசியை வந்து என்கொயரி பண்ணணுங்கிறக்காக பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம என்னென்ன காம்பனன்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சாரோட ப்ரைமரி ஒர்க்கு என்னென்னங்கிறத கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக கேட்டுக்கலாம். VFX அனிமேஷன் ஒர்க்கு, அப்புறம் கிராஃபிக் டிசைனிங். ஸோ இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனாக இருந்ததுன்னா சார் சொல்லக்கூடிய ஒரு சில ஐடியாஸ், இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சார், இப்போ உங்களோட ஒர்க் வந்து VFX கிராஃபிக் டிசைன் அனிமேஷன் சொல்லிட்டீங்க. ஸோ இதில் என்னென்ன பண்ணுறீங்கிறது கொஞ்சம் நம்மளோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல்ஸுக்கு கேட்பாங்க சார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க இல்லை இந்த மாதிரி பிசி வாங்கி பண்ணுறவங்க சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டீட்டெயில்டாக அது மட்டும் சொல்லுங்கள் சார். ஆனால் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ண யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனையேங்க. ஆமாம், யாரும் சொல்கிறதில்ல. எந்த யூடியூப் சேனலும் சொல்கிறதில்ல. நான் இது வாங்கிட்டு போய் தான் யூஸ் பண்ண யாரும் சொல்கிறதே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளண்டரில் வந்து மாடலிங் பண்ணுவோம். சப்ஸ்டன்ட் பெயிண்ட் அடாப்டரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டரிங் பண்ணுவோம். அதுலேருந்து என்ன பண்ணுவோம், அன்ரியல் இன்ஜினுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அதில் தேவையான லைட்டிங் செட்டிங்களை கொடுத்து திரும்ப பிளண்டருக்கு கொண்டு வந்து அதிலேருந்து ரெண்டரிங் எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக கிடைக்குங்க சார். இதுதான் நான் பண்ணியிருக்கேன் சார். அது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட்டாக சார் சொல்லிட்டாரு. இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு கடல் மாதிரி இல்லைங்களா சார்? யாருமே வந்து ஒரு சின்ன வீடியோலையோ இல்லை வந்து சின்ன எக்ஸ்ப்ளனேஷனில் யாருமே கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ இது நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஆனால் ஒர்க் ஸ்டேஷன் பிசி ரிலேட்டடாக கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக வேணும்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சாருக்கு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு டவுட்டு எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இருக்குங்க. இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனிங் பிசி பில்ட் பண்ணோன்னா என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பட்ஜெட் ஐடியா இருக்காது. மேபி ஸ்பெக்கு கூட நாங்கள் சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ பட்ஜெட் வந்து பியூர்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பேஸ் தாங்க. ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அதில் எது மேக்ஸிமம் ஃபிட் ஆகுமோ அந்த காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ சார் வந்து என்ன பட்ஜெட்டில் இந்த பிசி பிளான் பண்ணார், ஸோ இது என்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிருக்குங்கிறத நம்ம கேட்கலாம். சார், இந்த பிசி நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5ல் பிளான் பண்ணேங்க. 5ல் பிளான் பண்ணேன். 1,50,000 பிளான் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஃபைனலாக எனக்கு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 1.4 வந்திருக்கு. 1.4 எனக்கு லெஸ் ஆகிருக்கு. சரி, லெஸ் ஆகிருக்கு. ஸோ பெட்டர் ப்ரைஸாக இருக்குது சார் இது. ஓகே. சார் வந்து 1.5ல் பிளான் பண்ணது 1.46ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு 4,000 அதுலேயும் கம்மியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பட்ஜெட்ஸுக்கு தகுந்த மாதிரி காம்பனன்ட் ஸ்பெக்கும் மாறும். ஸோ இப்போ சாரோட பிசி பில்டில் நம்ம இண்டிவிஜுவலாக என்னென்ன காம்பனன்ட்ஸுங்கிறத பார்க்கலாம். ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்லில் i9 13900Kங்க. ஸோ இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் வந்ததில் 13 ஜெனில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ராசர் 13900K. ஸோ இந்த சீரீஸை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் AMDயோட ப்ராசர்னால முடியல. ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபர்டாக இன்டெல் போகணும் அப்படின்னு ஃபீல்
பண்ணிங்கன்னா உங்களோட எந்த டாஸ்கிங்க்குமே வந்து மல்டி டாஸ்கிங்கும் சரி, உங்களுக்கு சிங்கிள் கோர் டாஸ்கிங்க்கும் சரி, இன்டெல் வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் சாய்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆப்டாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மதர் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசூஸ் ப்ரைம் சீரீஸில் BZ790 CSM வைஃபை சீரீஸுங்க. இது ஒரு DDR5 சப்போர்ட்டிவ் மதர் போர்டுங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ரேமும் DDR5ல் தான் சூஸ் பண்ணோம். சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேம் ஸ்லாட் சப்போர்ட் வந்து 128 GB இருக்குது. சார் வந்து ஃபுல் ரேமே ஆக்குபை பண்ணணும்னு கேட்டிருந்தார் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் இப்போ இனிஷியலாக சிங்கிள் ஸ்டிக் நாங்கள் கார்ஷேர் 32 GBயில் DDR5ல் 5200 MHz சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் சார் வந்து பட்ஜெட் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நம்ம 4 ரேம் ஸ்லாட்ஸ் வந்து 32 GBலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் சிங்கிள் 32 GB நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுங்க. ஸ்டோரேஜ் நம்ம ரெகுலராக 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜஸ் கொடுக்குறோம். ப்ரைமரி ஸ்டோரேஜ் NVMe SSD, செகண்டரி ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. ப்ரைமரி ஸ்டோரேஜில் ADATA XPG S70 Blade 1TB Gen 4 SSD கொடுத்துருக்கோங்க. செகண்டரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா WDயில் 2TB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸ்க்கெலாம் ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படும். ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணாலும் நம்மளுக்கு 4 ஸ்லாட்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. நம்ம எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 Gen 4 ஸ்லாட்ஸ் இருக்குங்க. ஒன்று இப்போ ஆக்குபைடு, இன்னும் 2 ஸ்லாட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்யூச்சரில் வேணும்னாலும் சார் வந்து Gen 4 ஸ்லாட்ஸில் 2 SSD இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட்ங்க. டீப் கூலில் CK560ங்கிற ஒரு ஒயிட் கேபினெட் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட் வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு ஒயிட் சீரிஸ் கேபினெட்டு. உங்களுக்கு இன்பில்ட்டாக 3 ஃபேன் ஃப்ரண்ட்லேயும் ரியரில் ஒரு ஃபேனும் வந்துடும். ஸோ அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணாலும் ஃபேன்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது கூட நம்ம 360 லிக்விட் கூலர் மாஸ்டரில் ஆட் பண்ணுறோங்க. ஸோ அதுவும் ஒயிட் தீம். ஸோ இந்த பிசி பில்ட் என்டையர்லி ஒரு ஒயிட் தீம் பிசி பில்ட்னால நம்ம கேபினெட்டும் கூலரும் ப்ரையாரிட்டைஸ்டாக ஒயிட்டில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும், கேபினெட்டோட ஏர் ஃப்ளோஸும் நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை வந்து MSIயில் A850 watts 80+ கோல்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 10 years வாரண்ட்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் சப்ளை. ஆஸ் ஆஃப் நவ் MSIயில் நம்ம சஜஸ்ட் பண்ண பவர் சப்ளைஸ் ஒரு சிங்கிள் பவர் சப்ளை கூட நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரலிங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் சப்ளை அண்டர் த பட்ஜெட். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் ப்ரிஃபர்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக MSI பார்க்கலாம். உங்களுக்கு ஒன் ஆஃப் த ப்ரிஃபர்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்டு வந்து கிகாபைட்டில் RTX 2060 சூப்பர் 8GB கிராஃபிக் கார்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது, 2060 சூப்பர் அவைலபிளாக இருக்கா, ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 30 சீரீஸ்க்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது, ஸோ அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் எவ்வளோ அப்படின்னு. ஸோ இதில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 2060 சூப்பர் கார்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடத்துல அவைலபிள் இருக்குது. ஸோ அவைலபிள் இருக்குது. நான் வந்து பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார்டு சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக 2060 சூப்பர் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 8GB கார்டு 30 சீரீஸ்க்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 3060க்கு ஈக்குவலாக இருக்கும். 3060ங்கிறது ஒரு 12GB கார்டு. ஸோ இன்னொரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, சார் 12GB தானே பெருசு, 8GB பெரிய கார்டு இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது வந்து பியூராக பார்த்தீங்கன்னா VRAM பற்றி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக GPUவோட கோர்ஸை பொறுத்து தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் மாறும். நீங்கள் GPUவோட பெஞ்ச் மார்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2060 சூப்பரும் 3060யும் நியர்லி சேம் பெர்ஃபார்மிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2060 சூப்பர் வந்து நம்மளுக்கு 24,000க்கு கிடைக்குது அப்படின்னா 3060 12GB பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27,000 கிடைக்கும். நியர்லி 3,000 rupees நம்மளுக்கு காஸ்ட் சேவிங். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நியர்லி சேம் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்கள் அதை விட பெட்டராக ட்ரை பண்ணுறப்ப 3060 Ti அண்ட் 4060 Ti நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. நம்ம கிராஃபிக் டிசைனுக்கு என்டையர் காம்பனன்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. நம்ம கிராஃபிக் டிசைன் பிசி பில்ட் ஃபைனலாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இந்த மாதிரி பிசி பில்ட்ஸ் நாங்கள் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இண்டிவிஜுவலாக யூனிக்காக பண்ணி தரோங்க. ஸோ உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் பிசி என்ன ஃபீல்டு ரிலேட்டடாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டில் நாங்கள் பிசி பில்ட் பண்ணி தருவோம். ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எங்களோட ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் பிசி பில்ட்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இல்லை கால் பண்ணி அதர் லொக்கேஷன்ஸில் இருந்தீங்கனாலும் கால் பண்ணி பிசி பில்ட் ஆர்டர்ஸும் கொடுக்கலாம். நாங்கள் கொரியர் ஆப்ஷன்ஸும் பண்ணுறோங்க. ஸோ உங்களோட லொக்கேஷனுக்கு பிசி பில்ட் ஃபைனல் பிசி பில்ட்டோட இந்த மாதிரி உங்களுக்கு டெலிவரி ஆயிரும்.